துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? துலாம் ராசியை சேர்ந்த அதாவது நல்லவங்களாக இருக்கக்கூடிய நீங்க நரசிம்மமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கையை மெல்ல மெல்ல வாழக்கூடிய தகுதியை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான விதி. இந்த மாதிரி நல்லவங்களா இருந்து பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா நிகழ்ச்சியில் இணையிறது. நம்ம ராஜயோகம் டிவியில் நிறைய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கும். நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இணையிறாரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோஸ். நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் 12 ராசிக்காரர்களுக்கான பலன், யோக பலன், சிறப்புகள், வழிபாட்டு முறைகள் பற்றி ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்ருக்கீங்க சார். அதே போல் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? அதாவது துன்பங்களுக்கு மத்தியில் இன்பமயமான வாழ்வு வாழக்கூடிய தகுதி மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரே ராசி துலாம் ராசி. ஆனால் துலாம் ராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு இந்த இன்பம் அப்படிங்கிறது கிடைக்காம இன்பம் கூட துன்பமாக மாறுது அப்படிங்கிறது ஒரு விஷயமாகவே இருந்துட்டு இருக்குது. எதனால துலாம் ராசியை சேர்ந்த நிறைய பேர் நல்லவங்களாகத்தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. அதற்காக மற்ற ராசியை சேர்ந்தவங்க நல்லவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் துலா ராசியில் இருக்கிற நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிகம் பேர் நல்லவங்களாகவே இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது. கெட்டவங்களோட சேர்ந்தால் கூட கெட்டு போகாத தன்மையை உண்மையாக உள்ளத்தில் வச்சுக்கிறவங்க இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க. காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால நாம் மட்டும் நல்லவங்களாக இருந்தால் பத்தாது, நம்ம கூட உள்ளவங்க நல்லவங்களாக இல்லாமல் இருக்கிறதுனால அதன் மூலமாக நீங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுறீங்க அல்லது சோதிக்கப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இந்த மாதிரியான பாதிப்பு சோதிப்பு எல்லாம் மீறி மதிப்பு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பொதுவாகவே துலாம் ராசியை சேர்ந்த அதாவது நல்லவங்களாக இருக்கக்கூடிய நீங்க நரசிம்மமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கையை மெல்ல மெல்ல வாழக்கூடிய தகுதியை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான விதி. இந்த மாதிரி நல்லவங்களாக இருந்து பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, நல்லவர்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லவங்க தான் அதிகமாக சோதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஆன்மீக அனுபவ ரீதியான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான சோதிக்கப்பட்டவங்க நல்லவங்களாக இருந்து கூட நீங்கள் அவமானப்பட்டவங்க, நல்லவங்களாக இருந்து கூட நடுத்தெருவில் விட்டு வேடிக்கை பார்க்குறவங்க, சொந்த பந்தம் கூட உங்களை வீதியில் விட்டு வேடிக்கை பார்க்குது இல்லையா, அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி நல்லவங்களாக இருந்து நாலா பக்கமும் வழி இல்லாமல் கவலைப்படுகிற நீங்கள் கண்டிப்பாக நரசிம்மமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியை உடனே அடைய முடியும். ஒன்று, அந்த மாதிரி நரசிம்மமூர்த்தி வழிபாடு வச்சு கூட எனக்கு நல்ல வாழ்க்கை அமையாமல் தொல்லை வாழ்க்கையாக தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு எல்லை இல்லாமல் கஷ்டப்படுகிற நீங்கள், இதே நரசிம்ம வழிபாடு வச்சுக்கக்கூடிய நீங்கள் இந்த நரசிம்மமூர்த்தி வழிபாடு வச்சுக்கக்கூடிய அதே நாட்களில் அந்த வழிபாட்டோடு சேர்ந்து நரசிம்மமூர்த்தி பிரார்த்தனைகளோடு சேர்ந்து பொதுவாகவே தேன் கூடு இருக்கும் இல்லையா, விருட்ச பரிகாரம் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு விருட்சங்களுக்கும் விளக்கேற்றி வழிபாடு வச்சுக்கக்கூடிய மிகப்பெரிய விடியலை கொடுக்கக்கூடிய விருட்ச வழிபாடுகளுக்கு மேலே தேன் கூடுன்னு சொல்லுவோம் இல்லையா. விருட்சம் அப்படிங்கிறது மாமரம், பலாமரம், தென்னை மரம் அப்படிங்கிற பல்வேறு மரங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த ஒவ்வொரு மரங்கள் அப்படிங்கிறத விட ஒட்டு மொத்தமாக தேன் கூடு கட்டுது இல்லையா. அது எந்த மரமாக இருந்தாலும் எந்த மரத்தில் தேன் கூடு கட்டி இருக்குதோ அந்த தேன் கூடு கட்டிய அந்த மரத்துக்கு அடியில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேனீக்கள் எப்படி எந்தெந்த பூக்களில் மகரந்தம் இருக்குதோ அதை எடுத்து தேனாக சேமித்து கொடுக்குது இல்லையா, அந்த மாதிரி இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் உங்களுக்கு யோகங்கள் விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த யோகங்களை சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த தேன் கூட இருக்கக்கூடிய மரத்துக்கு விருட்சத்துக்கு அடியில் ஏற்றக்கூடிய விளக்குக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர்.
குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். சார், துலாம் ராசிக்கான சிறப்புகள் பற்றி சொன்னீங்க சார். அதே போல் நம்ம குலதெய்வ விருட்சம் வந்து எப்படி பயன்படுத்தலாம், அதை எப்படி சுத்தம் செய்யறது, எந்த பூஜை பொருட்களை வச்சு சுத்தம் செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சார். அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாகவே எந்த ஒரு சுவாமி சிலை சம்பந்தப்பட்ட விக்கிரகங்களை வீட்டில் வைத்து வழிபாடு பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் வந்து உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் நிறைந்த உங்களுக்கான ஆதாயங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தாலே நன்மை அப்படிங்கிறது முதல் விஷயம் வந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த குலதெய்வ விருட்சத்தை வந்து நம்ம எந்த மாதிரி சுத்தப்படுத்துது அப்படிங்கிறது, குலதெய்வ விருட்சத்தை பொறுத்தளவுக்கு சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் உங்களுடைய மனசில் வந்து சுத்தப்படுத்தி பார்க்கணும்னு நினச்சிங்களா, ஒரு வெள்ளை துணியில் பன்னீரில் நனைச்சி அதை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஈரம் இல்லாமல் வெறும் ஈர துணி தான் இருக்கணுமே தவிர்த்து முடிஞ்ச ஈரம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பன்னீரில் வந்து நனைச்சி அந்த துணியில் வந்து நீங்கள் தொட்டு எடுக்கலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி பன்னீரில் நினச்ச துணியில் கூட சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சில பேர் ஆர்வ மிகுதியில் இந்த கற்பூர தீபம் காட்டும்போது குலதெய்வ விருட்சத்துக்கு பக்கத்தில் வச்சு காட்டுவீங்க இல்லையா, அப்போ அந்த கற்பூரத்துடைய புகை வந்து கரும்புகை இந்த விருட்சத்தின் மீது படியும். அந்த கரும்புகை வந்து எடுக்கிறதுக்காக சுத்தப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி வெள்ளை துணியில் வந்து வெள்ளை பஞ்சில் வந்து பன்னீர் லேசாக நினச்சி அதில் வந்து சுத்தப்படுத்துவது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். இந்த குலதெய்வ விருட்சத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் சுத்தப்படுத்தினாலும் படாவிட்டாலும் உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய துஷ்ட சக்திகளை வந்து துவசம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பாகவே அமையுது. சூப்பர் சார். துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து நரசிம்ம வழிபாடு மிகவும் மேன்மை அளிக்கக்கூடியவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே போல் யாருமே சொல்லாத தேன்கூடு கட்டின மரத்துக்கடியில் ஒரு விளக்கு வந்து ஏற்றணும் அப்படின்னா மிகப்பெரிய மேன்மை அப்படிங்கிற மாதிரியான தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்தீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.